கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த செல்வராஜ் டேவிட் அவர்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மனைவி ஜீவா அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய பெருங்குடலில் இருக்கிற அலர்ஜி மாறணும், இருதய பலவீனம் மாறணும். இந்த காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அன்பு சகோதரி ஜீவா அவர்களை புது பலத்தினால் இடைக்கட்டி கொள்ளும்படியாக என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியில் அன்பு சகோதரர் டேவிட் அவர்களுக்காக, அவங்களுடைய மனைவிக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி ஜீவா சகோதரியுடைய இருதய பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. பெருங்குடலில் காணப்படுகிற அலர்ஜி மாறட்டும். கத்து அற்புத சுகத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ இதுவரைக்கும் நீங்கள் கண்டது கொஞ்சம், இதுவரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். யோவான் 1:50 நாத்தான் என்கிற மனிதனை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை. பிலிப்பு அந்த நாத்தானை அழைக்கிறான். அப்பொழுது அந்த நாத்தான் சொல்லுகிறான், நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மை கிடைக்குமோ? அதற்கு பிலிப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வந்து பார். இப்போ நாத்தான்வேல் வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா காரியத்தை காட்டிலும் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த பெரிய காரியம் நடந்துச்சுன்னா என்ன வரும் தெரியுமா? நம்மளையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும். சங்கீதம் 126:3 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தா அது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கு. ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் பாருங்க. ஒரு நாள் ஒரு சகோதரன் சகோதரி பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு என்கிட்ட வந்தாங்க. பத்திரிக்கைலாம் கொடுத்து முடிச்சுட்டு, ஐயா கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயம் வந்துடுன்னு சொன்னேன்ல, அவங்க கண்ணில் கண்ணீர். நடக்குமா நடக்காதன்னே தெரியாதையா, கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னே தெரியாது. என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, எங்கள் ஏரியாவில் ஒரு ரவுடி கொலை செய்திருக்கிறான். அவன் ஒரு 20-25 பேரோடு வந்து என் வீட்டில், உங்கள் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்களா? சந்தோஷம், ஆனால் அந்த கல்யாணம் நடக்காது. உங்கள் மகளை ஒரு நாள் சொல்லியிருக்கிறான், அந்த நாளில் நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா ஐயா, நான், என் மனைவி, என் மகள் எல்லோரும் பயந்து போய் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். யோவேல் 2:21 தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். இந்த வார்த்தை வந்த உடனே அந்த சகோதரர் சொன்னார், என் இருதயத்திலிருந்த கலக்கமும் திகிலும் பயமும் என்னை விட்டு மாறிட்டு பிரதர். நான் சந்தோஷமாக என் மகளுடைய திருமண காரியத்தை பார்ப்பேன். ஆச்சரியமாக அந்த திருமண காரியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது
என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு அந்த மகளை தூக்குறதுக்காக ரவுடியோடு வரும் பொழுது போலீஸ்காரங்க அவனை தேடிட்டு இருக்காங்க. பிடிச்சு குண்டர் சட்டத்தில் போட்டுட்டாங்க. ஆச்சரியமாக அந்த கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு அந்த மகள் பெங்களூருக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான், அவங்க வாழ்க்கை செழிப்பாய் சிறப்பாக இருந்தது. காரணம் என்ன? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். எனக்கும் உங்களை பார்த்து இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படியே நடக்கப் போகிறது. யோபு 5:9, யோபு 9:10 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் நீ காண்பாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஏன் நீங்கள் கலங்குறீங்க? நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்காக பெரிய காரியம் செய்வா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவ பெரியவ. 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை செய்வா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது பெரிய காரியம் நடக்கும். அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர், நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்துட்டு இருப்பார். மார்க்கு 10:27 இதெல்லாம் மனுஷனால் கூடாது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் எல்லா பெரிய காரியங்களையும் உங்களுக்கு செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா. நீங்கள் கவலையோ வேதனையோ எதை குறித்து பட வேண்டாம். நான் சொல்லட்டுமா? எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுக்க போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என்னென்ன காரியத்தில் தோல்வியை நீங்கள் அனுபவிச்சிங்களோ அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வா. யார் யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மையாக உயர்த்தி கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பான். மாற்றமே இல்லை. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீ சொன்னதே போல நீ இதிலும் பெரிதானவைகளை காண செய்வேன் என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி. அப்படி செய்தலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இதிலும் பெரிய காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.